ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான நிலக்கடலை சட்னி தான். வாங்க ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவு நிலக்கடலை எடுத்து அதை வானொலி அடுப்பில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எதுவும் விடாமல் நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. நிலக்கடலை ஓவராகவும் ரோஸ்ட் ஆகக்கூடாது, அதோட ரோஸ்டாகவுமே இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான பக்குவத்தில் வறுத்தி எடுத்துக்கோங்க. நிலக்கடலை எந்த அளவுக்கு வறுப்படுதோ அந்த அளவுக்கு சட்னி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வறுத்த நிலக்கடலை அப்படியே ஆறட்டும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு 5 வரமிளகா, 2 பூண்டுப்பல், 1 துண்டு இஞ்சி, ஒரு சின்ன சைஸ் அளவு புளி, 2 சில்லு தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போது வறுத்து எடுத்து வச்சுருந்த நிலக்கடலையை தோல் உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆறுன அந்த மசாலாவை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது கூடவே நிலக்கடலை சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அதே வானொலி அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் காய்ச்சதும் 1/4 ஸ்பூன் அளவு கடுகுளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் 1 வரமிளகா, அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சட்னியை இது கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. சட்னி செய்ய சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும். இதை சட்னியே இல்லாமல் ஊறுகாவும் சாப்பிடலாம். தண்ணி வேணும்னா நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கலக்கி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஆவி பறக்க இட்லி கூட சர்வ் பண்ண வேண்டியதான். அப்புறம் என்னங்க, சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.